ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை பற்றி தாங்க பேச போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீன் லவ் மேட்டர் பற்றி தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா கமருதீன் வீட்டிலேருந்து அவங்க அக்காவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து போனாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அட்வைஸ் பண்ணாங்க. அதுலேயும் கமருதீனோட அக்கா பார்த்தீங்கன்னா எங்களை தலைகுனியை வச்சிடாத சொல்லிட்டு போனாங்க. கண்டிப்பாக நைட் எல்லாம் கமருதீன் அதை யோசிச்சிருப்பாரு. காலையில் பார்த்தீங்கன்னா பார்வதியிடம்மா பார்வதிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அன்பும் சரி சாப்பாடும் சரி ஒரு அளவுக்கு மேலே நம்ம எடுத்துட்டா அது தெக்கட்ட செய்யும். ஸோ அதை வந்து குறைச்சிக்கணும். எப்போவுமே அளவோடு வச்சுருந்தா எதுவுமே தப்பு இல்லைன்ற மாதிரி அவங்க லவ்வுக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீனை கூப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்க. நீ வந்து நிறைய டேலண்ட் இருக்குப்பா, நீ படம் வரைஞ்சிருக்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ ஏன் நீ ஓவியம் வரைகிறதுல வந்து உன்னோட ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது? நீங்கள் 2 பேரும் வெட்டியாக இருக்கும்போது எப்போவுமே உட்காந்து பேசிட்டு இருக்காதீங்க. நிறைய ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கூட பேசுங்க. வேறு ஏதாவது க்ரியேட்டிவிட்டியாக எதாவது பண்ண பாருங்கள். டாஸ்க் கொடுத்தா டாஸ்க் பண்ணுங்கள். ஸோ மைக்கை மூடிட்டு பேசுறது, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கங்கன்ற மாதிரி 2 பேருக்கு சேர்த்து அட்வைஸ் பண்ணுறாங்க. இதை கேட்ட 2 பேருமே சரி இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இருக்கிறது இன்னும் 2-3 வாரம் தான், இது ஒழுங்காக விளையாடிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணதாலே என்னன்னு தெரில. இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2 பேருமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இருக்காங்க. பெருசாக 2 பேரும் ஒன்றும் க்ளோஸ் ஆகலை. ஸோ நார்மலாக பேசுகிறாங்க, பட் அந்த லவ்வுன்ற கண்டென்ட்டுக்குள்ளே 2 பேரும் போகாமல் இருக்காங்க. இப்படியே வந்து அடுத்த 2 வாரத்துக்கு இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான கேமை நம்ம எதிர்பார்க்கலாம் 2 பேர்ட்டேருந்தையும். பார்க்கலாம் மக்களே, இது கண்டினியூ ஆகுதா இல்லை இது மறுபடியும் பழைய குருடி கதவு திறனி அப்படியே பின்னாடி போகுதான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. நன்றி.